Hello all, welcome to Explaination Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா MRB செஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம MRB செஷனில் more than 20 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு MRB எக்ஸாம் வரைக்கும் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோயோட எண்கள். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை டிசீசஸ் இருக்குது, ஸோ அது எவ்வளோ டைப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிரந்தியில் வந்து 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நம்பர்ஸை வந்து செப்பரேட்டாக போட்டு பார்த்துக்கிட்டா தான். அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம இதை பார்க்குறோம். செகண்ட் என்ன அப்படின்னா தோடம். ஓகேவா, தோடம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 8 டைப் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 25 டைப் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா தோட்டத்திலே வந்து புட்தோடம், அப்புறம் வந்து புடத்தோடம், அதுக்கப்புறம் வந்து பெண் தோடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பில் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து புடத்தோடமில் வந்து 4, அதுக்கப்புறம் வந்து புல்தோடமில் வந்து 10 இருக்குது, அப்புறம் பெண் தோடமில் வந்து 6 இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 6 பொண்ணுங்க வந்து 10 புல்லை வந்து கையில் வச்சுருக்காங்க. 10 பிள்ளைங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10 பிள்ளைங்களை வந்து கையில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து ஒரு குடம் இருக்குது. மொத்தம் ஒரு 4 குடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பறவை, எச்சில், அதுக்கப்புறம் ஆண், தேரை, இது மாதிரி தோட்டத்தோட வகைகள் வந்து 1. அதுக்கடுத்தது வந்து இம்பார்ட்டண்டானது இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மாந்தமில் வந்து 21 டைப்ஸ் கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா கணமில் வந்து 24 டைப்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாந்தமும் கணமும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். கணம் தான் வந்து அதிகமாக இருக்கும், மாந்தம் வந்து 21 இருக்கும், கணம் வந்து 24 இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா பாலகரப்பான். ஸோ பாலகரப்பான் வந்து 18 டைப்ஸ் இருக்குது. கரெக்டாக 18 டைப் இருக்குது. ஸோ மாந்தத்தையும் கணத்தையும் விட இது கம்மியான டைப்ஸ் தான். ஸோ இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நாவில் தோன்றும் நோய்கள். ஸோ 3 விதமான விஷயங்கள் இருக்குது. நாக்கு வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸோ உள்ள ஒரு நாக்கு இருக்குது, சென்டர் ஒரு நாக்கு, அப்புறம் டிப் ஆஃப் த டங்க் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு 3 விதமான டிசீஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணி படிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அக்கரகாரம். ஓகேவா, அக்கரகாரத்தில் பார்த்தோன்னா உள் அக்கரகாரம் இருக்குது. அதில் வந்து ஒரு 8 டைப்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ 4 × 4 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்படும் சுரம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுற துரத்தில் வந்து 20 டைப்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன வரும் அப்படின்னா பாலகரப்பான். அதுக்கு அடுத்தது வந்து சுரம் வரும். சுரமுக்கு அடுத்தது மாந்தமுக்கு அடுத்தது வந்து கணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த லிஸ்ட் அவுட்டில் என்ன வருது அப்படின்னா சன்னி வந்து 9 வகைகள் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கழிச்சல், அதுக்கப்புறம் வந்து வலிப்பு, காமாலை. இந்த 3 விஷயம் அப்படி எடுத்தோம்னா இதில் வந்து கழிச்சல், காமாலை 2 கால ஸ்டார்ட் ஆகிறதால இது 3 டைப்ஸ் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா வலிப்பு. அது வந்து ஒரு 4 டைப் கிட்ட இருக்கும். அதுக்கு அடுத்தது எது வருது அப்படின்னா இந்த புடத்தோடம். ஓகேவா, கையில் வந்து குடம் வச்சுருப்பாங்க, அதனால் 4 குடம், அதனால் 4 டைப்பு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா பெண் தோடம் வந்து 6 டைப் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நேராக வந்தோன்னா அக்கரக்காரமில் வந்து 8 டைப் இருக்கும். அதுக்கப்புறம் சன்னியில் வந்து 9 டைப் இருக்கும். அதுக்கப்புறம் 9 முடிச்சுட்டு நேராக சுரமுக்கு போனோம் அப்படின்னா நேராக வந்து கரப்பானுக்கு போனால் 18 டைப்பு. அதுக்கு அடுத்தது வந்து சுரக்கும் போனால் 20 டைப்ஸ் கிட்ட வரும். மாந்தமுக்கு வந்து 21, கணமுக்கு வந்து 24. அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக இதோட முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் 1 கரந்தி, அதுக்கப்புறம் வந்து கழிச்சல், காமாலை அப்படின்னு சொல்லிட்டு 1 to அந்த ஃபார்மேட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக மறக்காது. அடுத்தது என்ன அப்படின்னா வயது. நெக்ஸ்ட்டு வந்து வயது, அதாவது இதில் நிறைய விதமான பருவங்கள் இருக்கும். ஓகேவா, அந்த காப்பு பருவம், வருகை பருவம், அது மாதிரி நிறைய பருவம் இருக்கும். ஸோ அந்த ஒரு பருவத்துக்கும் வந்து என்னென்ன டிசீஸ் வந்து காஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் மந்த்லேருந்து 18 இயர்ஸ்க்குள்ளே வந்து என்னென்ன டிசீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து டிசீஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரந்தி, அதுக்கு அடுத்தது வந்து தோடம், அதுக்கு அடுத்தது வந்து மாந்தம், அப்புறம் கணம், அப்புறம் கரப்பான், வலிப்பு. இதுதான் வந்து டைப்பு. ஸோ இந்த கேட்டகரியில் வைஸ் தான் வரப்போகுது. ஸோ இது என்னென்ன ஏஜ் குரூப்பில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாத குழந்தை வரைக்கும் இந்த கிரந்தி வரும். அதுக்கு அடுத்தது வந்து 3 மாதத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த
தோடம் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும், அதாவது தாலாட்டு பருவத்துலேருந்து வருகை பருவம் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாந்தம் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கணம் எப்போ வரும் அப்படின்னா 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும். அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா 7 வயசோடு இது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா 18 வயசுக்குள்ளே வந்து வலிப்பு ஏற்படும். ஓகேவா? ஸோ 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் மாந்தமும் கரப்பானும் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வயசுலேருந்து 3 வயசு அப்படின்னு சொல்கிறத வந்து காப்பு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 3 வயசுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் என்ன அப்படின்னா அது காப்பு பருவத்துலேருந்து முத்த பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1லேருந்து 3 வயசு, இதை வந்து தாலாட்டு பருவத்திலேருந்து வருகை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கையெல்லாம் கீறுது, அந்த இடத்துல என்னென்னா ஒரே தோடம் எப்படி சொல்கிறது, கார்டன் மாதிரி நம்ம கையிலலாம் ஒரு பேட்சாக ஏற்படுது. அதை பார்த்தோன்னே நம்ம ரொம்பவே மாந்தமாக ஆகிடுறோம், உடம்புலாம் நம்மளுக்கு ரொம்ப கனமாக ஃபீல் ஆகுது. அந்த நேரத்தில் ஒரு கப்பாம்பூச்சி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வலிப்பு ஏற்பட்டுருது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா இதில் என்னென்ன டிசீஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்பெசிஃபையான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு கிரந்தி. ஓகேவா? கருங்கிரந்திக்கு வந்து குழந்தை பிறந்த 5 நாளில் வந்து தொண்டையில் வந்து கட்டி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 நாளில் தொண்டை கட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கருப்பு கிரந்தியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு, ஓகேவா, அதுக்கு 1 மார்க்கணும், கிரந்திக்கு வந்து 4 மார்க்கு. ஸோ 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்குது, அதை 4 மார்க்ஸ்க்கு நினச்சிப்போம். ஸோ 4 + 1 5. ஓகேவா? 5 டேஸ்க்கு வந்து தொண்டை கட்டு ஏற்படும். ஓகேவா? ஸோ ரொம்ப கருப்பாக ரொம்ப தொண்டைலாம் கட்டின மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா தீராத கிரந்தி வந்து 5 நாளில் வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 5 நாள் பார்த்தாச்சு. அப்போ திரும்பி 5ன்னு வந்து அது எதுக்காக வருது அப்படின்னா கிரந்திக்காக தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ 5 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா அது தீராத கிரந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் என்ன 1 மார்க் அப்படின்னா கணத்தோட குறிகுணங்கள் வந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம வல்லாரை நெய்யை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா 8 வருஷம் வரைக்கும் வந்து எந்த நோயும் வராது அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்தது 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஊது மதங்காந்தம் இருக்கு இல்லையா, அந்த கணம் வந்து ஊது மந்தகண்டம் வந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கணம் அதுக்கப்புறம் இந்த டைப்பில் இருக்கிற கணம் இது ரெண்டுமே வந்து 12 வயசு அப்படின்னு வரும். ஸோ அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து 5 இயர்ஸ்க்கு பார்த்தோம். ஓகேவா? 5 மாதம் வரைக்கும் பார்த்தோம், 5 நாள் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து 5க்கு அடுத்தது வந்து இங்கே 12 வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 8. ஸோ 5 12 8 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாந்த கணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 7, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 7, அதுக்கப்புறம் ஒரு 10, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2 8 4 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 நாள், அதாவது ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படின்னா கபால சூளையும், அடுத்த வீக் என்ன ஆகுது அப்படின்னா வெளுப்பு ஏற்படுது. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா 2 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது டோட்டலைஸ் பண்ணால் 10 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 10வது நாள் என்ன ஆகுது, 10 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பால் வந்து சுரக்காமல் ஸ்டாப் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இது 2 செட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ 2 செட்டு கிடச்சதால இங்கே 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாந்தகணம் வந்து நம்மளுக்கு உண்டாகுது. ஓகேவா? ஸோ அப்போ 1 இது 2 இது 3. ஓகேவா? இப்போ பார்க்க போது நம்மளுக்கு 4th கேட்டகரி அப்படின்னு சொல்லும் போது அது 4 × 4 8. ஸோ 4 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண 8 வந்துடும். ஸோ அது 8 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வாந்தி வந்து வாந்தி ப்ளஸ் அதோட பச்சையாக கழிகள் ஏற்படுது. அந்த 8 வந்து ஹாஃபாக செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 4 நாளைக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து ரெகுலேட், அதாவது தொடர்ந்து வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 2 முறை 7, அது அப்படியே 10ன்னு நினச்சிக்கலாம். 10 அப்புறம்னா 2 கேட்டகரி வந்துருச்சு. ஸோ 2 கேட்டகரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது 4th கேட்டகரி அப்படின்னால அது 8 ஞாபகம் வச்சு 8க்கு அப்புறம் வந்து அதை பாதியாக செப்பரேட் பண்ணி 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஓவர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது ரிலேட்டட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் இல்லை சப்ஜெக்ட் வைஸாக இல்லை கேட்டகரி வைஸ் இல்லைனா
டாபிக் வைஸ் எப்படி 1 மார்க் கொஸ்டின் வேணாலும் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.